சாதாரண வெத்து தோட்டம் இல்ல, எல்லாம் வாயில பயங்கரமான தோட்டா வச்சிருக்கிறோம். இந்த மண்ணினுடைய மக்களாட்சி தத்துவம் எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்னு உலக நாடுகள் பார்க்குது. இங்க உள்ள மாத்திரம் இல்ல, முத்துவேல் கலைஞருடைய அன்பு மகன் ஸ்டாலினுடைய அரசு சர்வாதிகார அரசாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி அதாவது நடத்தி கொண்டிருக்கு. இது எப்படி சந்திக்க போறோம்னு தெரியல. ஆனாலும் உண்மையான ஜனநாயகத்தை என்னுயிரண்ணன் முரசு என்னுயிரண்ணன் சீமான் அவர்கள் வென்றெடுப்பார். 2026 இந்த நாடு அண்ணன் வலசர பக்கத்து வராங்க தம்பி. கட்சிக்காரவங்க அதுக்கு ஒத்துழைப்பு தருவது அண்ணன் நிக்கிறாங்க. இதை நம்ம காவல்துறை இந்த முனையிலேயே போட்டு தடுப்பு பயங்கரமான தடுப்பு போட்டு மிகப்பெரிய தீவிரவாதி போலையும் மிகப்பெரிய எப்படி சொல்றது அதை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்களை இரும்பு கரம் இப்பதான் தெரியுது எங்களுக்கு இரும்பு கரம்னா என்னன்னு. என்ன வெறும் பேரிகார்டு. தம்பி நாங்க இருக்கிறதே 200 பேர் தம்பி, பாரம் தெரியும். இந்த காவல்துறை 1000 பேர் இருக்கிறாங்க தம்பி. ஒரு ஸ்டேஷன்ல கூட சென்னை ஸ்டேஷன்ல ஒரு ஆய்வாளர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் 3 ஸ்டார் எல்லாம் பாருங்க. அப்ப எப்படி தம்பி ஜனநாயகம்? எப்படி ஜனநாயகம்? நாங்க மக்களாட்சி தத்துவத்தோட எங்க அண்ணன் மேல போட்ட வழக்குக்கு ஆஜராக வந்திருக்கிறாரு. நான் வர்றாரு, நாங்க நிக்கிறோம், அவ்வளவுதானே. காவல்துறை எங்க ஓரமா விட்டா நாங்க போயிட போறோம், அவ்வளவுதானே. ஓரமா நிக்க சொன்னா நிக்க போறோம், அவ்வளவுதான் தம்பி. நானும் ஒரு 35 ஆண்டு காலம் அரசியல் இருக்கேன் தம்பி. என்ன திமுகவில் இருந்திருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன். விஜயகாந்த் கட்சியில் 15 வருஷம் இருந்திருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு அரக்கத்தனம், ஒரு மூர்க்கமான ஒரு அரசு நான் பார்த்ததில்லை. அடக்குமுறை அரசு நான் பார்த்ததில்லை தம்பி. காவல்துறை ஏவிட்டு ஒரு தனிப்பா அதாவது ஒரு தலைவன் தமிழ் அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட 8.3% ஓட்டு வாங்கி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவரை இவ்வளவு நெருக்க கூடாது. அவர் வீட்டில் நேற்று பாதுகாப்புக்கு நின்று ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி தம்பி அவரை பிடிச்சி தூக்குது பாரு காவல்துறை. உலகமே இதை பார்க்குது. இந்த மண்ணினுடைய மக்களாட்சி தத்துவம் எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்னு உலக நாடுகள் பார்க்குது. இங்க உள்ள மாத்திரம் இல்ல. என்ன ஒருத்த மேல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகிறவனுடைய என்ன குரல் வலையை நெரிக்கிறதுக்கு இந்த அரசு எந்த அரசு மரியாதைக்குரிய விடியல் அரசு. என்ன ஐயா முத்துவேல் கலைஞருடைய அன்பு மகன் ஸ்டாலினுடைய அரசு சர்வாதிகார அரசாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி அதாவது நடத்தி கொண்டிருக்கு. இது எப்படி சந்திக்க போறோம்னு தெரியல. ஆனாலும் உண்மையான ஜனநாயகத்தை என்னுயிரண்ணன் முரசு என்னுயிரண்ணன் சீமான் அவர்கள் வென்றெடுப்பார். 2026 இந்த நாடு கலைஞர் வாய்ஸ்ல 2 வார்த்தை. யாரு கலைஞர் வாய்ஸ்? அதை ஏன்டா இங்க போய் சொல்ற? 2 வாய்ஸ். கலைஞர் வாய்ஸ்ல 2 வாய்ஸ். அதனால கைதாக போறாருன்னு சொல்றாங்க. யாரு நாடே நாளைக்கு பாராப்புறான். சாதாரண வெத்து தோட்டம் இல்ல, எல்லாம் வாயில பயங்கரமான தோட்டா வச்சிருக்கிறோம். அதான் இருக்கிறோம். அதனால தம்பி நாங்க உண்மையான ஜனநாயகவாதிகள். என்ன இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு 13 ஆண்டு காலம் எங்கள் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க களத்தில் நிக்கிறோம். 1965 எமர்ஜென்சி 74 இந்திரா கொண்டு வந்த போது திமுக என்ன பாடுபட்டதோ இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி பாடுபடுகிறது. இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு, அதுபோல நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணை ஆளும். இதுதான் நடக்கும். நீங்க எழுதி வச்சுக்கங்க. காவல்துறை உங்களை இவ்வளவு தூரம் உள்ள விடாம வச்சிருக்காங்களா தம்பி? காவல்துறை நம்முடைய நண்பர்கள் தம்பி. காவல்துறை நாங்க காவல்துறை நாங்க குறை சொல்ல. காவல்துறை நம்முடைய நண்பர்கள். அவர்கள் பணியமர்த்தப்பட்டவர்கள். அவர்கள் இந்த ஆளுங்கட்சியினுடைய
அடிபணிவுக்கு, இந்த ஆளுங்கட்சியுடைய பவருக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நல்லா தெரியும். அதனால காவல்துறை எப்போதுமே ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக மாறி நிற்கிறதா எங்களுக்கு மனசார ஏத்துக்க முடியல. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இடிமுரசு, மாநில கொள்கை பரப்பு செயலாளர். ஓகே.